எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கணநொடி சிதறல் கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். வேக வேகமா வந்த லட்சுமி பாட்டி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சிவகுமார் ரேணுகா வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை வேக வேகமா தட்டி காலிங் பெல் அமர்த்தி எல்லாம் பண்ணி கரெக்டா ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு பரபரப்பா வெளியில இருந்து பாட்டி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல உள்ள இருந்து சிவகுமார் ரேணுகாவும் வெளியில வராங்க. தலையில கொண்டை போட்டுக்கிட்டு வர ரேணுகா அதே நேரத்துல என்னன்னு பார்த்துக்கிட்டே கையில போனை வச்சுட்டு வெளியில வரக்கூடிய சிவகுமார் 2 பேரும் கதவை திறந்து பார்த்த உடனே கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு கண்ணுல தண்ணியோட வாயில பேச்சு வராம நின்றுட்டு இருக்கிறாங்க லட்சுமி பாட்டி. என்னாச்சுமா? ஏன் கண்ணு வீட்டுக்குள்ள வாங்க கண்ணு, ஒரு நிமிஷம், ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா தாத்தா பாதி உயிர் இல்லாம கிடக்குறாரு. தாத்தாக்கு பக்கத்துல ஒரு கயிறு, அதுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் கீழே கிடக்குது. பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு தாத்தா ஏதோ ஒரு தப்பான அசம்பாவிதமான சம்பவம் தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு. தொண்டை பிடிச்சுக்கிட்டு தாத்தா கீழே கிடக்க பாட்டி பதறி போக சிவகுமார் டக்குன்னு வேகமா வீட்டுக்கு வந்து கார் கீயை எடுத்துக்கிட்டு தாத்தா வண்டியில ஏத்தி கரெக்டா ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தா 1/2 மணி நேரம் தான். தாத்தாவை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிட்டு வெளியில வராங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் வெளியில வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நம்ம பயந்த மாதிரி கழுத்து நரம்பும் அறுக்கல, ஏதோ பார்த்த உடனே பண்ணதுனால லேசாக கழுத்தில் அழுத்தத்தில் புண்ணு மட்டும் ஆயிருக்கு. வயசாயிருக்கிறதுனால நாங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்த்துட்றோம். ஏதாவது மண்டையில் பிளாக் இருக்கா இல்லை கழுத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு 2-3 ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்த்துடலாம். அப்படி பண்ணி பார்த்தா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நார்மல் வார்டுக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் பாட்டி அமைதியாகிறாங்க. தாத்தா ஐசியூ வார்டில் இருக்க, சிவகுமார் ரேணுகா 2 பேர் வெளியில் உட்காந்துருக்க, அதுக்கு பக்கத்தில் லட்சுமி பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போதான் சிவகுமார் கேட்க ஆரம்பிக்கிறாரு, என்னாச்சு பாட்டி, ஏன் அப்படின்னு கேட்ட நிமிஷம் தலதலையாக அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி. அதை ஏன்பா கேட்குறேன், எல்லாம் எங்கள் பையனால தான். ஏன் பாட்டி, என்னாச்சு? அதை ஏன்பா சொல்கிறக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பாட்டி. அவங்க அப்பாவுக்கு அவனை பார்க்கணுன்னு ஆசை, பேர குழந்தைகளெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் அவன் வரமாட்டேங்கிறான், அவன் பொண்டாட்டி விட மாட்டேங்கிறான். கல்யாணம் ஆன புதுசில் எதுக்கோ என்னென்னதுக்கோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் பையன்கிட்ட போய் சொல்லி கொடுத்து சண்டை உருவாக்கி ஒரேடியாக எங்கள்கிட்ட வந்து பிரிச்சுட்டு பெங்களூர் போனான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா உள்ளே வந்தாங்க. ஒத்த பையனை கூட பார்க்காம எங்ககிட்ட இருந்து அவளை பிரித்தாங்க. ஒரேடியாக அமெரிக்காவும் போயிட்டாங்க. இப்போது அவங்க அப்பா பார்க்கணுன்னு 2-3 மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, வரல. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன் பேர்லேயும் அவன் பொண்டாட்டி பேர்லேயும் எழுதி வைக்க சொல்லி கேட்குறான். அப்படி இல்லை அப்படின்னா கேஸ் போடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேங்கிறான். அதுக்கு இவங்க அப்பா ஒன்றுமே சொல்லலை. கண்டிப்பாக எழுதி வைக்கிறேன்ப்பா, நேரில் வான்னு சொல்கிறாங்க. நேரில் வரமாட்டானா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எவனோ ஒருத்தர் மூலமாக எழுதி வைக்கிறதா, அதை உயிலாக எழுதி வைக்கிறது. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சொத்தை எழுதி கொடுக்கறதா, உயிலாக எழுதி வைக்கிறதா, பத்திரமாவா, என்னன்னே சரியாக புரிய மாட்டேங்குது. சரிப்பா, எதுவாக இருந்தாலும் நேரில் வான்னு சொன்னால் வரமாட்டானாம்மா. அப்போ தான் அவங்க அப்பா கோவப்பட்டு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து உன் பேரில் எழுத மாட்டேன்டா, அதுக்கப்புறம் என்னன்னு என் முடிவு தான், இது ஒன்றும் யாரும் சம்பாரிச்சது கிடையாது, நான் சுயமாக சம்பாரிச்சதுன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன், நீ சுயமாக சம்பாரிச்சதான், உனக்கு நான் மட்டும்தானே பையன், வேறு யாருமே இல்லையில்ல, எங்கள் அம்மா மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ண, உனக்கு வேறு குடும்பம் இல்லையில்ல அப்படின்னு தகாத வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பித்தான். அவங்க அப்பா ஃபோனை வச்சுட்டாரு. இப்போ ஃபோன் பண்ணான், இன்னும் 1 வாரத்துக்குள்ளே சொத்து நகை எல்லாத்தையுமே அவன் பேர்லேயுமே அவன் பொண்டாட்டி பேர்லேயும் எழுதி வைக்கணுமாம்மா. அப்படி இல்லைன்னா என்னென்னமோ பண்ணுவானாம்மா. அதெல்லாம் என்னன்னே புரியல. எங்கள் அப்பா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், நாங்கள் உசுரோடு இருக்கும் பொழுதே இப்படி கேட்குறியேடா, ஒருவேளை இங்கிருந்து தான் எங்களை கொன்றுப்பியலன்னு தான் கேட்டார். கேட்ட மனுஷனை பார்த்து இன்னும் உயிரோட நானாக இருக்க சொல்கிறேன்னு கேட்குறான்ப்பா. அதுக்கு மேலே என்ன பண்ணுவார்? ஃபோனை கீழே போட்டவர் தான் சேரில் 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்தவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. அவர் பாட்டிக்கு எந்திரிச்சு உள்ளே போய் என்னமோ பண்ணினார். நான் எப்பவும் போல் டீ போடலாமான்னு நினச்சேன்.
வேண்டான்ட்டாரு. சரி தோசையாவது ஊத்துறேன்னு சொன்னேன், வேணான்ட்டாரு. அப்புறமா தான் ஏதோ சட சட சடன்னு சத்தம் கேட்டுச்சு. வேகமா கதவு பக்கம் போய் காத வச்சு கேட்டா, என்னமோ உருட்டுற சத்தம், ஃபேன்ல ஏதோ விழுகுற சத்தம்லாம் கேட்டுச்சு. என்னால பொறுக்க முடியல. அதுக்கப்புறம் தட்டு தட்டுன்னு தட்டுனேன். கதவு அந்த அளவுக்கு சரியா லாக் போடாதனால கதவு திறந்துக்குச்சு. திறந்த கதவு எப்படியோ உள்ள போய் நானு அவர தள்ளி விட்டுட்டேன். உசுர காப்பாத்திட்டு தான் அவர அப்படியே கீழ கடக்கவும் உங்கள கூட்டு போக வந்தேன். என்ன பண்றது? ஒத்த பையன பெத்து பொண்டாட்டி பேச்ச கேட்டு இப்படி எங்கள சாகடிப்பான்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கல. அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட்டா அதே நேரத்துல அவங்களோட பையன்ட்டருந்து கால் வர ஆரம்பிக்குது. அவங்க ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. "எப்பா, அப்பா இந்த மாரி பண்ணிக்கிட்டாங்கப்பா." "ம்மா, நான் அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ண கிடையாது. அப்பா என்ன சொன்னாரு? எழுதி வைப்பாரா, எழுதி வைக்க மாட்டாரா?" அப்படின்னு கேட்ட உடனே நடுங்கி போய் நிக்கிறாங்க லக்ஷ்மிமா. "என்னப்பா இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்குற? உங்க அப்பா உசுருக்கு போராடிட்டு இருக்கிறாரு." "ஓ அப்படியா? அப்ப நீ எழுதி வச்சிருவியா? இல்ல அந்த ஆள் எந்திரிச்சு வரணுமா? என்னைக்காவது அந்த ஆள் செத்து போயிட்டாரு, எழுதி வைக்காமே செத்துட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டுறாத, ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்ட்டு டப்புன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அவ்வளவுதான். லக்ஷ்மிமா ரேணுகாவை கையை இறுக பிடிச்சு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பெத்த அம்மா அப்பாவுக்கு ஒத்த பையன், கவனிக்கல. ஆனால் சொத்துக்கு இத்தனை பிரச்சனை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவகுமாருக்கு ரேணுகாவுக்குமே பயங்கர கோபம் வருது. ஒரே நாளில் எல்லா ஸ்கேனும் எடுக்கிறாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆண்டவன் புண்ணியத்தில் டக்குன்னு பார்த்ததுனாலையுமே சீக்கிரமாக கீழே தள்ளினதுனாலையுமே அவரோட உயிருக்கு ஆபத்து இல்லை. கழுத்து பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சில காயங்கள், சில சில தழும்புகளுக்காக அவருக்கு ஒரு சில மருந்துகளும் ஊசிகளும் போட்டு நார்மல் வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க. கரெக்டாக நார்மல் வார்டுக்கு வந்து 2வது நாள் லட்சுமி அம்மா ஃபோனை எடுத்து டயல் பண்ணிக்கிட்டே இருக்க ஃபோன் கட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போ தான் சிவகுமாரும் ரேணுகாவும் லஞ்ச் எடுத்துக்கிட்டு அங்கே வராங்க. வந்தவங்கள பார்த்து, "வாங்க கண்ணு, அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு வச்சுருக்கோம், சாப்பிடுங்க." ரேணுகா சொன்ன உடனே, "உனக்கு எதுக்கு கண்ணு இத்தனை சிரமம்? நீ என்ன பண்ணுவ? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்கலாம்ல." "மா, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. யூடியூப்க்கு வீடியோ எடுக்கும் பொழுது உங்களுக்கு சேர்த்து சமையல் பண்ணுறதா நினச்சி நான் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்பாவுக்கு இப்படிலாம் பண்ணுறங்க, அடுத்து எனக்கு புது புது டிஷ் கிடச்சிச்சு, நீங்களும் அப்பாவும் சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்ல சாப்பாடு தட்டை போட்டுட்டு கொடுத்து கூட லக்ஷ்மிமா யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ரேணுகா கவனிக்கிறாங்க. "யாருக்குமா?" "அமெரிக்காவில் இருக்கிற உங்கள் பையனுக்கா?" "ஆமாங்கண்ணு, 2 நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறான். அதனால தான்." "அவர் தான் கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறாருலம்மா, விட்டுறலாம்ல." அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்ணு கலங்கி நிற்கக்கூடிய லட்சுமிமா, எப்படி கண்ணு விடுறது? பெத்த மனசு. அவங்க அப்பா ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்கிறாரு, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்படியே 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு லட்சுமிமாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறனால சமையல் ரேணுகா பண்ணி கொண்டாந்து கொடுத்து ரேணுகா சிவகுமார் எல்லாரும் சாப்பிட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்குறாங்க. லட்சுமிமாக்கும் ராமருக்கும் மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் கூட கிடையாது. ஏன்னா ஒரு வாரமாக பையன் ஃபோனை எடுக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவகுமார், "அம்மா கொடுங்க, நான் உங்களுக்கு உங்கள் பையனை ஃபோன் பண்ண வைக்கிறேன்." அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக ஃபோனை கொடுக்குறங்களா 2 பேர்த்தோட மூஞ்சிலையுமே அப்படி ஒரு ஏக்கம். ஃபோனை வாங்கின சிவகுமார் ஃபோனில் அவங்க பையனோட நம்பரை எடுத்து, "ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெடி, கால் மீ இமீடியட்லின்னு" அனுப்புகிறாரு. அவ்வளவுதான். கரெக்டாக 3வது நிமிஷம் ஃபோன் வந்து வீடியோ கால் ஆன் பண்ண உடனே அந்த பக்கம் பிரபு, இந்த பக்கம் சிவகுமார். சிவகுமாரை பார்த்த பிரபுவுக்கு மூஞ்சியெல்லாம் ஒரே ஆச்சரியம். "யார் நீங்கள்? என்ன வேணும்? உங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா? எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கீங்களா, அவங்க தானே?" "ஆமாம்." "எதுக்கு நீங்கள் தான் மெசேஜ் போட்டிங்களா?" "ஆமாம், நான் தான் மெசேஜ் போட்டேன்." "ஓ, உங்கள் மூலமாக தான் அப்பா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரா? ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்லாம் ரெடியா? வந்தால் வாங்கிக்கலாமா?" "ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஃபேஸை காட்ட 2 பேரும் பிரபுவை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பிரபு, "பா, என்ன டாக்குமெண்ட் ரெடியாக கையெழுத்து போட்டிங்களா நீங்களாமா? அவன் யார் பேருக்கு மாற்றினீங்க? என் பேருக்கா இவ பேருக்கா? இல்லை 2 பேர்த்தையும் சேர்த்து எழுதிருக்கீங்களா? பசங்க பேருக்கு எதுவும் பண்ணலையே?" அப்படின்னு கேட்டுட்ருக்க. "ஏப்பா, நான் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் உனக்கு தெரியவே தெரியாதா?" "தெரியும்ப்பா." "என்ன விஷயம்?" "ஏப்பா, இந்த சொத்து அப்படி முக்கியமாப்பா?" அப்படின்னு கேட்க கேட்க பிரபு எதுவுமே பேசாமல் இருக்க டக்குன்னு சிவகுமாருக்கு கோவம் வந்துடுது. "ஏயா, நீங்களாம் ஒரு மனுஷனா? அம்மா அப்பா உயிருக்கு போராட்டு இருக்காங்க, ப்ராப்பர்ட்டி கேட்குறீங்க?" அவ்வளவுதான். பிரபு கண்ட மெனிக்கு திட்டுறாரு. "நீ யார் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு? இப்படி தான் வந்து சும்மா இருப்பியா? எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு கடைசி நேரத்தில் எங்கள் அம்மா அப்பாட்டிருந்து சொத்தெல்லாம் பறிச்சுக்கலாம் நீ நினைக்கிறியான்னு?" எக்கச்சக்கமான பேச்சு.
எதுவுமே பேசாமல் தாத்தா பாட்டியோட மூஞ்சிக்காக சிவகுமார் ஃபோனை வச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேலே இந்த ஒரு மனுஷ ஜென்மத்திட்ட பேசவே முடியாதுங்க லெவலுக்கு பிரபு பேசி விட்டுட்டாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், ஸோ உங்களுக்கும் பிரபுவுக்கும் இதான் இஷ்யூ இல்லையா? ஆமாம் சார். அவங்க அம்மா அப்பாவை ட்ரீட் பண்ணுற விதம், அவர் பேசின விதம் இதெல்லாம் சுத்தமாக எங்களுக்கு ஒத்து வரல. அன்னைக்கு நாங்கள் பேசும்போது கூட ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டார். அதனால தான் சார். இப்போ கூட நீங்கள் ப்ராப்பர்ட்டி விஷயம்னு மட்டும் சொன்னீங்கன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் சார். என்னதான் இப்படி பசங்க இருக்காங்களோ. சரி, வேறு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எதுவும் நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டாங்க, பால் கூட தாத்தா தான் வாங்கிட்டு வருவார். என்னவா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு சொல்லிடுவாங்க. வேறு எதுவுமே இல்லை சார். உங்கள் ஒய்ஃப் தானே வீட்லேயே இருப்பாங்க சார். பட்டு ஈவினிங் ஜிம்முக்கு போகிறாங்க, அப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போவாங்க. அதெல்லாம் அப்பப்போ ஏதாவது பண்ணுவாங்க சார். அன்னைக்கு பார்த்து நானும் அவ்வளோ அட் அ டைமில் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவள் எப்போவுமே ரெகுலராக போகிற இடம்தான், நானும் ரெகுலராக போகிற இடம்தான். அதனால் தாத்தா பாட்டி இப்படி விட்டுட்டோம். இல்லை நாங்கள் விட்டுருக்க மாட்டோம் சார். சரி, ஃபர்தராக ஏதாவது வேணும்னா நாங்கள் கூப்பிடுறோம். உங்களுக்கும் நியூஸ் கிடைச்சா சொல்லுங்கள். அவங்க பையன்கிட்டையும் மருமகள்கிட்டையும் என்கொயரி நடந்துகிட்ருக்குது. கேஸில் குற்றவாளி யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு சில க்ளூஸ் கிடச்சிருக்கு. அதை வச்சு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ரேணுகாவும் சிவகுமாரும் எழுந்திரிச்சு தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். தாத்தா பாட்டி வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மதில் சுவர் இருக்குது. அதாவது ஒரு காலியான இடத்துல 5 சென்ட் இடத்துல கேட்டு மட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை சுற்றி ஒரு 2-3 செவரு மட்டும் இருக்குது. அதாவது ரெடிமேட் செவரு. அதுக்கு பின்னாடி 2 பேர் நின்றுட்டுருக்குறாங்க. அண்ணா, ஏண்ணா இங்கே வந்த? எதுக்குண்ணா இங்கே வந்த? டே, இன்னும் அந்த கிழவி வீட்டில் ஆள் இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். அண்ணா, நல்லா பாருண்ணே, போலீஸ் தலை நல்லாவே தெரியுது, லைட் வெளிச்சத்துக்கு பலவலன்னு தெரியுதுண்ணே. வேண்டாண்ணே, நம்ம போயிடலாண்ணே. டேய், சும்மா இருடா, எதையுமே விட்டுட்டு போகக்கூடாதுடா. ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போனோம் சின்னாபுன்னு ஆயிடுவோம். நம்ம எதையுமே விட்டுட்டு வரலண்ணே. நீ தானே பயந்துக்கிற. விட்டுட்டு வரல, ஆனால் போலீஸ் இங்கேயே நிற்கிறாங்களே, அதை பார்த்தா தாண்டா எனக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. அண்ணே, இந்த விஷயத்தில் நாம் தான் பண்ணணுன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. நம்ம அமைதியாக போயிடலாம். நாம் ஏவி விட்ட ஆள் தான், நம்மளுக்கு வேலை சொன்ன ஆள் வேற. நீ தாண்டா வேலைக்கு வந்த ஆள், ஆனால் அந்த விஷயத்தில் நான் தாண்டா இருக்கேன். அண்ணே, அதெல்லாம் சரிண்ணே. ஆனால் இப்போ எதுக்குண்ணே இங்கே நிற்கிறோம்? நம்மளை பற்றி எந்த தடையும் கிடைக்காதுண்ணே. தடயம் கிடைக்காதுடா, ஆனால் மனசுக்குள்ளே என்னமோ ஏதோ ஒரு தடயத்தை விட்டுட்டு வந்த மாதிரி போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு முன்னாடி இருக்கிறவன் சொல்ல, பின்னாடி இருக்கிறவன் அவனை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேற்பான் 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்க. அதே சமயத்தில் ஒரு பைக் ஒன்று 2 கான்ஸ்டபிள் கூட அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க அந்த பைக்கிலிருந்து 2 பேர் கேரியர்லாம் தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அண்ணே, சாப்பாடு வந்திருக்க மாட்டிருக்கு, அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்கண்ணே, வாண்ணே நாம் பாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பலான்னு முடிவெடுக்கிற அதே சமயத்தில் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. யார் நீங்கள்? என்ன வேணும்? இந்நேரத்துக்கு என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்க திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிற ஆளை பார்த்து 2 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயையோ, மாட்டிக்கக்கூடாது, தடயத்தை விட்டுட்டு வந்துட்டோமான்னு பார்க்கறக்காக தானே இங்கே வந்தோம். ஆனால் இப்போ நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் காக்கி சட்டை, காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு கையில் லத்தியோட இன்னொரு கையில் டார்ச் லைட்டோடு நின்றுருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை பார்த்த உடனே 2 பேர்த்துக்கும் பயங்கரமான பீதி. யார் நீங்கள்? என்ன வேணும்? என்னத்துக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க? சார், அது வந்து நாங்கள் 2 பேர் இங்கே வேலைக்கு போயிட்டு வந்தோம் சார், அதனால. எனக்கு தெரியலையே என்னமோ. வாங்க 2 பேரும் முதல்ல போய் அங்கே எஸ்ஐட்டு பேசலாம் வாங்க. எதுக்கு இங்கே நின்றுட்டு அந்த வீட்டை பார்த்துட்ருக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், நாங்கள் அந்த வீட்டெலாம் பார்க்கல சார், இங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம் சார். ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லி ஓரமாக வந்தோம் சார், அவ்வளோதான் சார், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டு இருக்கவே கரெக்டாக எஸ்ஐ ராகவ் பைக்கில் வந்து பக்கத்தில் நிற்க எஸ்ஐ ராகவ் பார்த்த 2 பேர்த்துக்கும் அவ்வளவுதான், அள்ளுட ஆரம்பிச்சிருச்சு. மாட்டி சிக்கி தவைக்க போகிறேன்னு நினச்சி பயத்தில் 2 பேரும் எஸ்ஐ ராகவை பார்க்குறாங்க.